வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு சாம்பாருங்க. கத்திரிக்காய், மாங்காய், கேரட் போட்ட சாம்பார் சாப்பாட்டுக்கு செய்ய போகிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்திரிக்காய் அரிஞ்சு தண்ணியில் போட்டாச்சுங்க. அடுத்தது வந்துட்டு கேரட்டு, மாங்காய் எல்லாத்தையும் அரிஞ்சு வச்சிட வேண்டியது தான். ஆல்ரெடி குக்கரில் வந்து நான் 100 துவரம் பருப்பு, 2 தக்காளி, 4 பூண்டு போட்டு அவிச்சிட்டேங்க. 5 விசில் வச்சு அவிச்சிட்டேங்க. இப்போ நம்ம வந்துட்டு மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டால் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. முருங்கைக்காய் இல்லை, அதுக்கு பதிலாக நான் வந்துட்டு கேரட் போட்டுட்டேங்க. சரிங்களா? உங்கள்கிட்ட முருங்கைக்காய் தான் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், பருப்பு வெந்துச்சுங்க. அதை அப்படியே நம்ம கடைஞ்சி எடுத்துடலாம். கடைஞ்சிட்டு எப்போவுமே வந்துட்டு பருப்பு கடைஞ்சிட்டு அதுலேயே மிளகாத்தூள் எல்லாம் நான் போட்டு கடைஞ்சிருவோங்க. சரிங்களா? இது வந்துட்டு இட்லிக்கும் தொட்டுக்கலாம், நம்ம சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாங்க. இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு முறை வச்சு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. இது சாம்பார் வைக்கிறது நிறைய மெத்தட் இருக்குது. நான் வந்துட்டு இந்த மெத்தடில் வைப்பேன். நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு அப்படியே கடைஞ்சிட்டு ஒரு 3 ஸ்பூன் வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதை போட்டு அப்படியே நான் மசாலா அப்படியே மசிச்சு விட்டுக்குவேன். மசிச்சு விட்டுட்டு புளி கூடவே உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுட்டேங்க. இப்போ வந்துட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சம் ஜீரகம், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், 2 வெந்தயம். வெந்தயம் வந்துட்டு சாம்பாருக்கு ஃப்ளேவரை கொடுக்கும், ஒரு வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு வதங்கட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்ச காயெல்லாம் அதில் போட்டுடணும். மாங்காய் லாஸ்ட்டாக ஒரு சிலர் போடுவாங்க. நான் மாங்காய் அப்படியே எண்ணெயிலே வதக்கிறது. மாங்காய், கேரட்டு, கத்திரிக்காய் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி கொஞ்சம் வேகட்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம குழம்பு எடுத்து அதில் ஊற்றணும். சரிங்களா? இப்போ வந்துட்டு மாங்காய் சீசன்றதால எல்லாம் மாங்காய் சாம்பார், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், மாங்காய் ரசம். நான் மாங்காய் ரசம் ஒரு வீடியோ போட்டு விடுறேங்க. நம்ம கூட்டி வச்சுருந்தீங்களா குழம்பு, பருப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வச்சுருந்தீங்களா, அதை அப்படியே ஊற்றிடலாம். குழம்பு 2 கொதி வந்திருப்பாடு புளி வச்சுருக்கோங்க. புளி கரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி கொஞ்சமாக போட்டால் போதும். புளி ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் போட்டு அது கூட உப்பு போட்டிருக்கேன். அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ ஊற்றியாச்சு. இப்போ கொதி வந்துச்சு. நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாம்பார் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது பாருங்கள். சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். ஸ்வேதா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க